வேலை செய்யாத ஒரு வாஷிங் மெஷினை வாங்கும் பெண், ஆனால் உரிமையாளரைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். உங்கள் இன்றைய வாழ்க்கையை கண்முன்னே காட்டும் ஒரு த்ரில்லர் கதை. 2023ஆம் ஆண்டின் தென் கொரிய த்ரில்லர். உண்மையில் நம்மைச் சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கு தலைப்பு பொருத்தமானது. அது நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் மோசடி அழைப்புகள், இணைப்புகளை கிளிக் செய்தல், டெலிகிராம் பணி மோசடிகள், எஸ்எம்எஸ், மின்சார கட்டண மோசடிகள் எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் கையாளும் முன் 10 முறை சரிபார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பயன்படுத்திய வாஷிங் மெஷினை ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆப் மூலம் வாங்குகிறார் ஹீரோயின். ஆனால் அது வேலை செய்யவில்லை என்பதை கண்டறிந்து ஆன்லைன் மோசடியை தடுக்க முயற்சிக்கிறார். சியோங்ஜே ஒரு குறிப்பிட்ட வளைந்த தொடர் கொலையாளி என்பது தெரியவந்துள்ளது. அவர் பாதிக்கப்பட்ட ஒருவரை குறிவைத்து அவர்களை கொன்று அவர்களது பொருட்களை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மறுவிற்பனை செய்கிறார். ஆனால் ஹைசன் புகார் அளித்து அவரை கண்காணிக்கும் போது சில உண்மையான புகார்களை தெரிவிக்க கிம் சுங்கியூன் என்ற துப்பறியும் நபரை கொண்டு வந்து உடல்கள் ஏற்றப்படுவதற்கு உதவுகிறார். ஒரு தாழ்த்தப்பட்ட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ஷின்ஹைசன் ஒரு வாஷிங் மெஷினை கடையில் இருந்து அல்ல செகண்டண்டில் மறுவிற்பனையாளரான இம் சியோங்ஜே என்பவரிடமிருந்து புதிய ஒன்றை வாங்க முடிவு செய்தால் விஷயங்கள் மோசமாகி படுமோசமாகி கொலைகாரத்தனமாக மாறுகின்றன. செகண்ட் ஹாண்டில் வாங்கப்பட்ட வாஷிங் மெஷின் வேலை செய்யவில்லை என்று சியோன் 2ஆம் தரம் விற்கப்பட்ட அந்த விற்பனையாளரை 2ஆம் விற்பனை செயலி வழியே தேடுகிறார். அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது அவன் ஒரு பிராடி என்று. அவனுடைய எந்த விதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. பெயர்போன் நம்பர் எல்லாம் ஹாய் செய்யப்பட்டுள்ளது. உடனே அவன் எவ்வாறு விற்பனை செய்தான் என்று செயலியில் ஆராய்கிறார். அவன் உடனடியாக வெளிநாடு செல்ல வேண்டும். அதனால் பொருட்களை விற்பனை செய்கிறேன் என்று பதிவிட்டு பொருட்களை விற்பனை செய்கிறான். விற்பனை செய்யும் பொருட்கள் எதுவும் அவனுடையது அல்ல. சீரியல் கில்லர் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைத்து அவர்கள் வீட்டில் பொருள் வாங்குவது போல் சென்று அவர்களை கொலை செய்து அவர்கள் வைத்திருக்கும் பொருளை 2ஆம் தரமாக செயலியில் விற்பனை செய்கிறான். இதை வைத்து ஷியாம் அவருடைய மற்ற விளம்பரங்களை கண்டுபிடிக்கிறார். செயலியில் மற்றவர்களை எச்சரிப்பு விதமாக இவரிடம் யாரும் பொருட்கள் வாங்க வேண்டாம், இவன் ஒரு பிராடி என்று அனைத்து விளம்பரங்களிலும் தனது பதிவை பதிக்கிறாள். இதைக் கண்டு சீரியல் கில்லர் சியோங்கை எச்சரிக்கிறான். உடனே பதிவை அகற்றுமாறு மிரட்டுகிறான். சியோங் அவன் மிரட்டலுக்கு பயப்படாமல் அவனை எதிர்த்து நிற்கிறாள். இப்போது காலகட்டத்தில் இருக்கும் அதிகபட்சமான தொழில்நுட்பத்தை வைத்து சியாங்கை பற்றி எல்லா விதமான விஷயங்களையும் அவன் எடுத்துக்கொண்டு அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவனுடைய போன் நம்பரை வைத்து அவள் வீட்டிற்கு எலரி செய்வது, கொரியர் அனுப்புவது என்ற பலவிதமான கோலங்களில் அவருடைய நார்மல் வாழ்க்கையை சீரழிக்க முயற்சிக்கிறான். அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அவன் கேட்ட பணத்தை அவரிடம் கொடுக்க சரண் அடைகிறார். ஆனால் சீரியல் கில்லர் முகம் போலீஸ் கண்டுபிடிக்கவே அவன் ஷியாங்கை டார்கெட் செய்து கொலை செய்ய முயற்சிக்கிறான். சியோங் போலீஸ்காரன் சேர்ந்து சீரியல் கில்லரை எவ்வாறு கண்டுபிடிக்கிறார், என்னவாக இருந்தது என்பதுதான் இப்படம். த்ரில்லர் தரத்தில் எந்த குறைபாடும் இல்லை. படம் பார்க்கும் பொழுது ஹீரோயின் இருக்கும் இடத்தில் நீங்கள் உங்களை பதிவிட்டுக் கொள்ளலாம். அந்த அளவு படத்தில் ஆழ்ந்த தாக்கங்கள் உள்ளது. இந்த படம் சமூக வலைதளங்களில் இருந்து வாங்குவது குடிசைத் தொழிலாக மாறியுள்ள மாநிலங்களில் ரீமேக் செய்யப்பட உள்ளது. தோற்றுவிப்பவரை பொறுத்தவரை இது ஒரு கிளிப்பில் நகர்கிறது. சில செட் பீஸ்கள் நகரத்தின் குறுகிய சந்துகள் வழியாக ஒரு கார் துரத்துவது இருக்கை டிராவின் உண்மையான விளிம்பாகும். மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. மைக்கேல் பேவின் ஓவர்ப்ளோனை காண என்னால் காத்திருக்க முடியாது. மீண்டும் எடுக்க கதையில் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. மிக முக்கியமாக இது உண்மையான சாதாரண மனிதர்களைப் பற்றியது. வல்லரசுகளுடன் எந்த தொடர்பும் இல்லை. செத்து நடப்பது, துப்பாக்கி மற்றும் வன்முறையை ஊக்குவிக்காது. மிகவும் வியக்க வைக்கும் திரைப்படம். மற்றும் உண்மையில் இது போன்ற சமூக ஊடகங்கள் போலியானவை போன்ற விஷயங்கள் நடக்கின்றன என்பது என்னை பயமுறுத்துகிறது. அதில் எதையும் நம்ப முடியாது. குறிப்பாக கதைக்களம் மிகவும் ஊடுருவி மற்றும் பார்க்க ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த திரைப்படம் சிறந்தது என்று நான் கூறுவேன். நிஜ வாழ்க்கை நிகழ்வை அடிப்படையாகக் கொண்ட கதைக்களத்தை விரும்புகிறேன். நாம் அனைவரும் இந்த மோசடி விஷயத்தை கடந்து வந்திருக்கிறோம். அதனால் நானும். ஷின்ஹை சன் தனது நடிப்பில் ஒருபோதும் ஏமாற்றமடையவில்லை. டூட் அவள் பயந்த விதம், வேட்டையாடுபவர், மோசடி செய்பவர், கொலையாளியுடன் அவள் சண்டையிடும் விதம் உண்மையில் எங்களை அதே வழியில் விழ வைக்கிறது. அதை பார்த்த பிறகு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். இனிய சினிமா பிரியர்களே, மேலும் பல திரைப்பட விமர்சனங்களை கண்டுகளிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
அன்ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த படத்தின் திரை விமர்சனத்தில் சந்திப்போம். உங்கள் லியோ சினி டைம்.